السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய பிறை 4 இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று அமர்ந்து இருக்கிறோம். கடந்த 2 தினங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நேசிக்கப்பட வேண்டியவர் என்கிற தலைப்பில் நபிகள் பெருமகனார் வருவதற்கு முன்பு இருந்தே இப்படி ஒரு தூதுவர் ஒருவர் வர இருக்கிறார் என்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்துவிட்டு, இந்த தூதரின் வருகை அது மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு பேர் உபகாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதோடு மட்டுமில்லாமல் இந்த தூதரை ஈமான் கொண்டு நேரடியாக சந்தித்து வாழ்ந்த அந்த மக்கள், நாம் சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் என்று அழைக்கிற அந்த புனித மக்கள் நபிகள் பெருமகனாரை தங்கள் உள்ளத்தில் மிக உயர்வான ஒரு இடத்தில் வைத்து மதித்தார்கள். உண்மையில் அவர்களை போன்று ரசூலுல்லாவுக்கு வேறு யாரும் இப்படி ஒரு கண்ணியத்தை, மதிப்பை, மாண்பை எந்த மக்களும் வழங்கிவிட முடியாது என்கிற அளவிற்கு நேசத்தை வெளிப்படுத்தியவர்கள் அந்த தோழர்கள் என்கிற தகவல்களை கடந்த 2 தினங்களில் நாம் பார்த்தோம். இப்ப அல்லாஹ் இந்த தூதரை பேர் உபகாரணம் என்று சொல்லுகிறான். நபி தோழர்கள், நபி தோழியர்கள் தங்கள் உயிரை விட மேன்மையாக மதித்து அதை வாழ்ந்தும் காட்டினார்கள். அல்லாஹ் புகழ வேண்டிய அளவிற்கு இந்த தோழர்கள் உயிரை விட மேன்மையாக மதிக்க வேண்டிய அளவிற்கு உண்மையில் இந்த தூதர் செய்த காரியம் என்ன? இல்லை, தூதர் அவர்கள் பெரும் நற்குணவாதி, ஒருவர் நற்குணவாதியாக இருக்கிறாருங்கிறதுக்காண்டி நான் உயிரை விட மேல நினைக்கலாமா? தேவையில்லை. இல்லை, இந்த தூதர் பெரும் வழிபாடு மிக்கவர், அதனால என்னுடைய உள்ளத்தில் உயிரை விட மேன்மையானவராக இவர் வருவாரா? வர முடியாது. ஒருவர் நற்குணவாதியாக இருப்பதினாலோ, ஒருவர் வழிபாடு மிக்கவராக இருப்பதினாலோ நமது உள்ளத்தில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்துவிட முடியாது. அவை எப்படி நபிகள் பெருமகனார் அவர்களுடைய சிந்தனைகள், பேச்சுக்கள், அவர்களுடைய காரியங்கள் உலக மக்களை எல்லாம் கவர்ந்து இழுத்திருக்கிறது என்றால், திருக்குரானில் நபியை குறித்து அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைக்கும் அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மக்களே, உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு வலிக்கும் என்கிறான் அல்லாஹ். உங்கள் மீது பெரும் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். இறை நம்பிக்கை கொண்டவர் மீது பேரன்பு மிக்கவராக, பெரும் இரக்க குணத்தை வெளிப்படுத்துபவராக இவர் இருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நம்ம மேல நம்ம அம்மா பாசம் காட்டினா ஒரு நியாயம் இருக்கு, நம்ம வாப்பா பாசம் காட்டினா ஒரு நியாயம் இருக்கு, நாம நம்முடைய பிள்ளைகள் மீது பாசம் காட்டினால் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த தூதர் இறை நம்பிக்கை கொண்ட அத்தனை பேர் மீதும் பாசம் காட்டுகிறார். நிற வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், தேச வேறுபாடு இல்லாமல், எந்த கால வேறுபாடு இல்லாமல், என் சமுதாயத்தை சார்ந்தவனா அப்படின்ற ஒரு நேசத்தை இவர் வெளிப்படுத்துகிறார். இதனால் தான் இவரை அல்லாஹ் பேர் உபகாரணம் என்று சொல்லுகிறான். இதனால் தான் சஹாபாக்களினுடைய உள்ளத்தில் இருந்து இந்த தூதருடைய நினைவுகளை கலற்றி எறிய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக சஹாபாக்களின் உள்ளங்களில் வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல்.
அப்படி என்ன மக்கள் மீது இவர் இறக்கப்பட்டார்? நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா மிஅராஜ் பயணம். மக்காவினுடைய ஆரம்ப கட்ட காலம், சொற்ப மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த காலம் அது. நபிகள் பெருமகனாரை மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று, அங்கிருந்து வானுலகத்துக்கு அழைத்து சென்று, பிறகு மீண்டும் மக்காவுக்கு அல்லாஹ் அழைத்து வந்தான். ஒரு இரவில் நடந்த பயணம் இது. இந்த பயணத்தில் நபி அவர்கள் பார்த்த நிகழ்வுகள் எக்கச்சக்கமான காரியம். புராக் என்ற வாகனத்தில் ஆரம்பித்து, நபிகளாரினுடைய நெஞ்சு பகுதி பிளக்கப்பட்டதில் ஆரம்பித்து, நபிமார்களை சந்தித்து, வானுலக கதவுகளை தாண்டி சித்ரத்துல் முன்தகாவை பார்த்து, இப்படி ரசூலுல்லாஹ் நிறைய நிகழ்வுகளை இந்த ஒரு பயணத்தில் பார்த்தார்கள். ஆனா அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. அல்லாஹ் ஒரு வழிபாட்டை கொடுத்து அனுப்புறான். இனிமேல் இந்த சமுதாயத்திற்கு 50 வேளை தொழுகை அப்படின்னு அல்லாஹ் கொடுக்கிறான். 50 தொழுகைக்கும் 50 வேளை தொழுகைக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 50 தொழுகை அப்படின்னு வைங்களேன். எல்லா வேலை பொழப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து விறுவிறுன்னு 50 தொழுகை முடிச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்குள்ள. அப்ப அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அல்லாஹ் 50 தொழுகையை கொடுக்கல, 50 வேளை தொழுகையை கொடுக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தொழுதறணும். சாத்தியப்படுமா இது? சரி, பகல் கூட பல்ல கடிச்சுக்கிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னாலும் இரவுல சாத்தியப்படுமா? எப்ப தூங்குறது? அரை மணி நேரத்துக்கு ஒரு தொழுகை வைத்துக் கொண்டால் கூட 2 தொழுகை பேலன்ஸ்ல இருக்கு. அதை எங்க கொண்டு போய் சேர்க்கன்னு தெரியாது. 50 வேளை தொழுகை ஒரு நாளைக்கு என்று அல்லாஹ் கடமையாக்குகிறான். நபிகள் பெருமகனார் அந்த வழிபாட்டை வாங்கி விட்டு திரும்பி வராங்க. வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வே ஏற்படுத்தி கொடுக்கிறான். மூசா நபி மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானவர் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து, மூசா நபிக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அங்கு ஏற்படுகிறது. மூசா நபி கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான்? என் சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை குறித்து பேசினான். எத்தனை வேளை தொழுகை வரும்னு மூசா நபிக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லா சமுதாயத்துக்கு இருந்த ஒரு யூனிஃபார்ம் வழிபாடு தொழுகை. இப்ராஹிம் நபி கேட்டாங்க, ரப்பி ஜஅல்லி முகீமஸ்ஸலா வ மின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததிகளையும் தொழக்கூடியவராக நீ ஆக்கு. அப்ப நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் தொழுகை இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும் இருந்திருக்கு. மூசா நபிக்கு நல்ல தெரியும் தொழுகை கிடைக்கும். எத்தனை வேளை தொழுகை? 50 வேளை தொழுகை. அப்படியா? பொடி நடையா மறுபடியும் நடந்து போயிருங்க. இதை உங்கள் சமுதாயம் தாக்கு பிடிக்காது. போறாங்க. அல்லாஹ் வழிபாட்டை கொஞ்சம் குறைக்கிறான். எவ்வளவுன்ற மாதிரி வரல. மீண்டும் வராங்க. இவ்வளவு அல்லாஹ் குறைத்தான். இவ்வளவு குறைத்திருக்கிறானா? அப்ப மறுபடியும் போய் நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சா நமக்கு லாபம் தானே, கேளுங்க அப்படிங்கிறாங்க. மீண்டும் போகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஒன்னும் அப்செக்ஷன் தெரிவிக்கல. அப்படியா? சரி, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்ட்டு அல்லாஹ். இப்படியே ஒரு சில நாட்கள் இந்த பயணம், அதாவது ஒரு சில வேளைகள் போயிட்டு வந்து கடைசியில் 5 வேளை தொழுகையோடு அல்லாஹ் திருப்பி அனுப்புறான். அனுப்பும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அப்புறம் சொன்னதுதான் இப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 தான் கூலியில, நான் 50 தான் நான் கொடுக்கணும் முடிவு எடுத்துட்டேன். 50 தான். நீங்க 5 தொழுங்க, நான் என்ன செய்வேன்? 5க்கு 50 கூலி கொடுத்துருவேன். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மறுபடியும் வந்த போது மூசா நபி சொல்றாங்க, நீங்க மறுபடியும் கேளுங்க. இல்ல, இதை குறைக்க சொல்வதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இதை கூடவா என் சமுதாயம் தொழாது அப்படின்ற அடிப்படையில் இது நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்ட நேரம். நபிகள் பெருமகனார் 5 வேளை தொழுகையோடு இந்த மக்களை வந்து சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து இந்த மக்களிடத்தில் பாடம் நடத்தும் போதுதான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் மனித சமுதாயம் வழிபாட்டில் கொஞ்சம் அலட்சியவாதிகள் தான். எந்த வழிபாட்டை கொடுத்தாலும் சரி, அது இந்த மக்களுக்கு லேசாக இருக்காது, பாரமாகத்தான் இருக்கும். காரணம், மனிதன் பலகீனமானவன். வழிபாட்டை பார்த்தால் ஓடக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறான் என்ற அடிப்படையை உணர்ந்து இந்த மக்களை எப்படியேனும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பது நபிகளாரினுடைய நீங்காத ஒரு பெரும் லட்சியமாக மாறியது. ரசூலுல்லாஹ்க்கு எது பெரிய வழியா இல்ல. எங்க வாப்பா மௌத்தாயிட்டாரு, நரகத்திற்குரியவராக மாறிவிட்டார், அது பெரிய வழியா இல்ல ரசூலுல்லாஹ்க்கு. எங்க உம்மா மௌத்தாயிட்டாங்க, நரகத்திற்குரியவராக மாறிவிட்டார்கள், அது ரசூலுல்லாஹ்க்கு பெரிய வழி இல்லை. நான் வாழ்ந்து என்னுடைய பெயர் ஒருவனுக்கு மத்தியில் நினைவு கூறப்பட்டு
என்னை பற்றிய தகவல் அவனிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிப்பானே, ஆனால் அது ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான வழி. தன் தாய் நரகம் சென்றதை விட, தன் தந்தை நரகம் சென்றதை விட நபிகளாருக்கு மிகப்பெரிய வேதனையாக அது மாற ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹ் ஒரு மனநிலைக்கு வராங்க. வழிபாட்டில் தன் சமுதாயத்திற்கு எந்த விதமான சிரமத்தை கஷ்டத்தை கொடுத்து விடக் கூடாது என்கிற எண்ணம். ஒவ்வொரு இடத்த ரசூல் அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. வேற எதிலுமே இப்படி ஒரு சுதாரிப்பு ரசூலாட்ட நீங்க பார்க்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால், நபிகளாருடைய காலத்தில் இது போன்ற ஒரு ரமலான் பொழுது ரசூலுல்லாஹ் பள்ளியில் 21வது பிறை இரவு தொழுகையை தனியா நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நபி தொழுகிறார்கள் என்று பார்த்தவுடன் ஒரு சில தோழர்களுக்கு தகவல் தெரிந்து நபியின் பின்னால் வந்து சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஜமாத்தா வைக்கிறாங்க, ஒண்ணுமே சத்தம் கொடுக்கல. 2வது நாள் வராங்க, தொழுகைக்கு நிற்கிறார்கள். நேற்றைய விட இன்றைக்கு கூட்டம் கூடுது. தகவல் பரவும்ல அடுத்த நாள் பகல்ல, இப்ப நேத்துக்கு எங்க தொழுதா, வீட்டுல தொழுதா, நான் நபி பின்னாடி தொழுதேன். அப்படியா, நபி தொழுதாங்களா, இன்னைக்கு வந்துடுறேன். கூட்டம் கூடுது. 2ஆம் நாள் வந்ததை விட 3ஆம் நாள் கூட்டம் கூடுது. 4வது நாள்ல ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரல. ரசூலுல்லாஹ்க்கு நல்ல தெரியும் இன்னைக்கு கூட்டம் இருக்கும். தெரிந்து கொண்டு அந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரல. வீட்டிலேயே தங்களுடைய தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். மறுநாள் பகல் பொழுதில் மக்களை சந்தித்து சொன்னார்கள், மக்களே, நீங்கள் ஆர்வத்தோடு இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு வந்தது எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் ஜமாத்தை வைக்கல தெரியுமா? அதை உங்களுக்கு நிறைவேற்றவில்லை தெரியுமா? அல்லாஹ் இதை உங்களுக்கு கடமையாக்கி விடுவானோ என்கிற பயம், என் சமுதாயத்துக்கு இது சுமையாகி விடுமோ என்கிற அச்சம், அந்த கவலை, அதனால் நான் உங்களுக்கு ஜமாத்தாக நிறைவேற்றவில்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ்க்கு எது பெரிய கவலையா இருந்துச்சுன்னா, எனக்கு அப்புறம் என் சமுதாயம் எப்படி வாழ போறாங்களோ, அவர்கள் எப்படி சொர்க்கம் வந்து சேர போகிறார்களோ, ஒருவேளை என் சமுதாயம் நரகம் போயிட்டா என்ன செய்கிறது? இது நபிகளாருக்கு மிகப்பெரிய வேதனை, கவலையாகவே மாறியது. பல தருணங்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை அது தூங்க விடாமல் ஆக்கியது. அதை பற்றின தகவல் நாளைக்கு பார்ப்போம். ரசூலுல்லாவை தூங்க விடாமலே ஆக்கிய கவலை பற்றி நாளைக்கு நாம பார்ப்போம். இப்படி நபி அவர்கள் கடுமையான கவலையில் வந்ததனுடைய விளைவு, வழிபாட்டுல ஒவ்வொன்றையும் மண்டையில அடிச்சு ரசூலுல்லாஹ் அப்படி கீழே தள்ளுறாங்க. நீ இவ்வளவு செய்யாத, வழிபடாத, இவ்வளவு தொழாத. ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. எந்த அளவிற்கு என்றால், ஒரு நபித்தோழர் நபிகளார் காலத்தில் தினமும் இரவு தொழுகை தொழுகிறார். தப்பு இல்லை, மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டது. நைட்டு முழுக்க தொழுகிறார் தான் பிரச்சனை. ரமலான்ல நைட்டு முழுக்க தொழுவலாம், ஒரு மாசம் பெரிய நன்மை, கூலி, ஆசைப்படலாம். எல்லா மாசமும் நைட்டு தொழுவலாம். ஆனா நைட்டு முழுக்க தொழலாமா? அப்ப எப்ப தூங்குறது? பகல்ல தூங்கினா உடம்பு எப்படி என்ன ஆகிறது? இதையே செஞ்ச வேலைக்கு எப்படி போறது? இப்படி ஒரு வழிபாட்டில் ஒரு நபித்தோழர் ஈடுபடுகிறார். இன்னொருவர் என்ன, அதே நபர் பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறார், தினமும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, இப்படி தொழக்கூடாதுன்னு, இப்படி நோன்பு வைக்க கூடாதுன்னு. உனக்கு மனைவி இருக்கிறாள், அவளுக்கு கடமைகள் இருக்கிறது. உனக்கு கண் இருக்கிறது, உடல் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அதற்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்று, இவ்வளவு வழிபடாதே என்று ரசூலுல்லாஹ் வழிபாட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாறினார்கள். செய்யாதேங்கிறாங்க. நபிகளார் காலத்தில் ஒரு 3 தோழர்கள், வெளியூர்காரர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாட்டை பற்றி அன்னை ஆயிஷாவிடத்தில், நபியினுடைய மனைவிமார்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அது பெருசா சுவாரஸ்யம் இல்லை. அவங்க பெருசா நினைச்சிருக்கிறாங்க, ஒரு சூஃபி மாதிரி இருப்பாங்க ரசூலுல்லாஹ், தக்பீரை கட்டினா 4 நாளைக்கு கையை அவுக்கவே மாட்டாங்க, அப்படிலாம் நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க வந்த தகவல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்த உடனே இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நபிக்கு மட்டும் தனி சட்டமா இருக்கும், நாம இனிமேல் இரவு தூங்க கூடாது. இன்னொருவர் சொல்கிறார், நான் இனிமேல் பகல் முழுவதும் எல்லா காலமும் நோன்புதான். இன்னொருவர் சொல்கிறார், நான் கல்யாணமே முடிக்க போவதில்லை. ரசூலுல்லாஹ்க்கு இந்த தகவல் வருது. தோழர்களை அழைக்கிறார்கள், மக்களை அழைக்கிறார்கள். நான் இரவில் தூங்குகிறேன், தொழுகிறேன், எல்லா நாளும் இப்படித்தான். நான் சில நாள் நோன்பு வைக்கிறேன், சில நாள் நோன்பை விடுகிறேன், எல்லா நாளும் இப்படித்தான். நானும் திருமணம் முடித்திருக்கிறேன். மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் இல்லை. அங்கேயும் நபி அவர்கள் வழிபாட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாறுகிறார்கள். நபி அவர்கள் வைத்த நோன்புல ஒரு வித்தியாசமான நோன்பு. வாசிலா, சகரும் கிடையாது, இஃப்தாரும் கிடையாது. இருக்க முடியுமா?
கடுமையான சிரமம். 2 நோன்பு தாண்டிட்டோம்னு செத்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அப்படிலாம் வைக்க முடியாது. சஹரும் இல்லை, இஃப்தாரும் இல்லை, குடிக்கவே கூடாது, தண்ணியே கிடையாது. எப்படி வைக்க முடியும்? நபி வைத்தார்கள். நபியை பார்த்து ஒரு சிலர் வைக்க முற்பட்டார்கள். ரசூலை தடுக்கிறாங்க, செய்யாதீங்க. நீங்க வைக்கிறீங்களே, எனக்கு அல்லாஹ் மறைமுகமாக உணவளிக்கிறான், உனக்கு கொடுக்கறானா? மறைமுகமாக தண்ணீர் கொடுக்கறான், உனக்கு கொடுக்கறானா? அந்த ஆரோக்கியத்தை எனக்கு தானா, உனக்கு கிடைக்கல, நீ அப்படி வைக்க கூடாதுன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். ஜமாத் தொழுகை நடக்குது நபிகளார் காலத்துல. மஸ்ஜித் நபவி மாதிரி வேற சில பள்ளிவாசல்கள் உண்டு. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் காலத்தில் ஒரு இமாமாக செயல்பட்டவர். ஒரு நபி தோழர் ரசூலாட்ட வந்து கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்போதும் ஜமாத்தா தொழுகிற ஆளு, இன்னைக்கு பள்ளிக்கு போனேன், இமாம் கொஞ்சம் நீளமாக தொலை வைக்கிறார், இது எனக்கு சிரமம், நான் முடிச்சுட்டு அடுத்து வேலை பொழப்புக்கு நான் போகணும், இவர் இவ்வளவு நேரம் தொலை வைத்தால் எனக்கு அது சிரமம், அல்லாஹ்வின் தூதரே நான் தனியாவே தொழுதுக்கிறேங்கிறாங்க. ஒரு கூட்டம் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒரு நபர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பள்ளிவாசலுக்கு அதனுடைய நிர்வாகிகளுக்கு வறுமையானால் அதை பெருசா எடுத்துக்கவும் செய்யலாம், புறக்கணிக்கவும் செய்யலாம். ஏன் 50 பேர் தொழுறாங்க, ஒருத்தருடைய பிரச்சனை பார்க்க முடியுமா பாய்? இப்படிதான் வரும். இது யதார்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இமாம்களை எல்லாம் அழைக்கிறாங்க. தொலை வைக்கிற இடத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழைத்து மக்கள் விஷயத்தில் அந்த தொழுகையில் வெறுப்பேற்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கடுமையா கோபப்படுறாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பண்ணாதீங்க, பின்னால் வயோதிகர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், பலகீனமானவர்கள் இருப்பார்கள், இவர்களை கவனித்து நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் நாங்க ரசூலுல்லாஹ். நான் சமுதாயத்துக்கு இந்த வழிபாடு சுமை என்று ஆகிவிடக்கூடாது, கஷ்டம் கவலை என்ற நிலைக்கு வரக்கூடாது. அப்படி வர்ற மாதிரி என்னெல்லாம் நடக்குதோ எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் தடுத்து கொண்டே வராங்க. அப்படி ஒரு நிகழ்வு நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஹஜ்ஜை பத்தி ஒரு முறை விளக்கம் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு ஹஜ் செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அவர் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். பணம் இருக்கு, உடலில் தெம்பு இருக்குன்னா ஹஜ் முடிச்சிருங்க, கடமை அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு என்ன செய்யணும்? கடமை பாபே, நான் பண்ண போறேன், நீ பண்ணு, இவன் முடிச்சிடும். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, அஃபிகுல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், வருஷா வருஷம் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் அமைதியாயிட்டாங்க. அவர் அப்ப நிறுத்தணும்ல, 2வது முறை கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே வருடா வருடம் ஹஜ் உண்டா? ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. 3வது முறை கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், லா, கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வலவ் குல்து நஅம் லவஜப்து, நான் ஒருவேளை ஆமான்னு சொன்னா கடமையாயிரும். மக்களுக்கு சுமை ஏத்த பாக்குறீங்களாங்கிறாங்க ரசூல். இந்த மக்களுக்கு சுமையை, பழுவை, கஷ்டத்தை, கவலையை தலையில தூக்கி வைக்க பாக்குறீங்களா? அவன்கிட்ட பணம் இருந்தா அவன் 100 ஹஜ் பண்ணிட்டு போட்டும், வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தா பண்ணட்டும். நான் அதை கடமைன்னு சொல்லணுமா? வருஷா வருஷம் பண்ணு நான் சொல்லணுமா? என் சமுதாயத்துக்கு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா? அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்ன வார்த்தை தெரியுமா? யார் தேவையற்ற கேள்விகளை கேட்டு சமுதாயத்தில் ஒரு புது காரியத்தை உண்டாக்கி விடுவாரே, ஆனால் கேள்வி கேட்டாதான் கடமை கூடும். நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் அல்லாஹ் எதையும் மறக்கக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் அதே மறப்பானா? மறக்க மாட்டான். நம்மளா போய் கேட்கறது, அல்லாஹ் அது மறந்துட்டான் போல, எல்லாம் 5 வக்து தானா, அந்த கேள்வி தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேள்வி கேட்டு ஒரு காரியம் கடமையாக்கப்படுமே ஆனால் மனிதர்களிலேயே மிக மோசமான கெட்ட மனிதன் இந்த கேள்வி கேட்டவன் நாங்க ரசூல். அப்படி ஒரு நிலைக்கு நீங்க ஆளாயிராதீங்க. இந்த சமுதாயத்தை என்ன பண்ணிடாதீங்க, பள்ளத்துல தள்ளி விட்டு போயிடாதீங்க, பாதிப்புக்கு நீங்கள் ஆளாக்கி விடாதீர்கள். இந்த பல் துலக்குவதற்கு இல்ல, அபூதாவத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, பல் துலக்குவது இறைவனின் திருப்தியை பெற்று தரும். பல் துலக்குவது வாயை சுத்தப்படுத்துவதோடு இறைவனின் திருப்தியை தரும் நாங்க ரசூலுல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 5 வேளை தொழுகைக்கு பல் துலக்குவார்கள். நபியினுடைய பழக்கம் அது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் ஐந்த குல்லி ஸலா. என் சமுதாயத்துக்கு மட்டும் சிரமம் ஆகிவிடும் என்ற கவலை எனக்கு இல்லை என்றால் எல்லா வக்து தொழுகைக்கும் பல்லை துலக்குங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். அத கூட என் சமுதாயம் சிரமம் ஆயிட்டுனா, அவன் கஷ்டப்பட்டுட்டான்னா, ரசூலுல்லாஹ் கண்ணெதிரில் பார்த்த சஹாபாக்களை வைத்து முடிவெடுக்கவில்லை. அந்த சஹாபாக்கள் யுத்தத்துக்கு வான சாகறதுக்கு தயாரா வந்துருவாங்க. அப்படி ஒரு கூட்டம்.
ஆயுதங்களை கீழே வைத்தார்கள் நபி அவர்கள். அஹ்ஸாப் யுத்தம் முடிந்தவுடன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நீங்கள் ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்கள், வானவர்களாகிய நாங்க ஆயுதத்தை கீழே வைக்கல, வாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எந்த இடம்? பனு குரைலா யுத்தத்தை நோக்கி வாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் மூல காரணமா இருந்தான். அவனை இன்னைக்கு நீங்க உடைச்சு வைக்கலன்னா நாளைக்கு அவன் ஆள விருட்சமா வளர்ந்து நிற்பான், வாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை என்னன்னா, சஹாபாக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு. சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க கூப்பிட்டா நாங்க வருவோம், நாங்க இந்த சோர்வை எல்லாம் பார்க்க போறது இல்லை. மனைவியை பார்த்துட்டோம், ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்கிறோம், அந்த வேலையே கிடையாது. நீங்கள் அழைத்தால் வருவோம். சஹாபாக்கள் வேற, நம்ம வேற. ரசூலுல்லாஹ் யாரை வச்சு திரும்ப முடிவு எடுக்கிறாங்க? நம்மளை வச்சு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள், இந்த ஆண்கள் பெண்கள், உலகத்தில் வாழுகிற மற்ற மக்கள் எல்லாம் இவர்கள் சிரமத்திற்கு ஆளாகி விடுவார்களோ என்று நாம பிறக்காத போது, நம்முடைய பெயர் தெரியாத போது, நம்முடைய முகம் தெரியாத போது, ஆனால் நம்மை பற்றி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவர் ஒருவர் உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார் என்றால் அது அண்ணலாரை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. நான் சொர்க்கம் போறதுக்கு எங்க உம்மா வருத்தப்பட்டால் அது ஒரு நியாயம் இருக்கு. அட முதல் அடிப்படை பிரைமரியா நான் தான் வருத்தப்படணும். நான் கூட இப்படி வேதனைப்பட்டதில்லை, வருத்தப்பட்டதில்லை, செமையாயிரும் நினைச்சதில்லை. ஆனால் என்னை பார்க்காத எந்நிறமில்லாத ஒருவர் எனக்கு முன்னால் எனக்காக வேண்டி வருத்தப்பட்டு நின்று இருக்கிறார் என்றால் இந்த தூதர் எவ்வளவு நேசிக்கப்பட வேண்டிய இடத்தில் உள்ளவர் என்று நீங்கள் பாருங்கள். அது மட்டுமில்லை, ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இஷாவுடைய ஜமாத்துக்கு தாமதமா வராங்க. வரவே இல்லை. இஷாவுடைய நேரம் வருது, பாங்கு சொல்லப்படுகிறது. மக்கள் எல்லாம் நபிகளார் காலத்தில் பெண்கள்லாம் இஷாக்கு வருவாங்க. ஜமாத்துல நபியினுடைய ஜமாத்து தான் உட்கார்ந்துட்டாங்க. சில பேர் பள்ளியில படுத்து தூங்கியாச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை போய் அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க, மக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பெண்கள் வந்தவங்க தூங்கிட்டாங்க, நீங்க வந்து தொலை வச்சுட்டாங்கன்னா மக்கள் அவங்க பொழப்புகளை பார்க்க போவாங்க, கிளம்பிடுவாங்க அடுத்தடுத்த வேலைக்கு. உண்மையில் ஒரு நாளின் இறுதி கடமை என்ன? நம்ம போய் தூங்க போறோம், கடைசி வேலை என்னது? இஷா முடிச்சுட்டா நிம்மதியா தூங்கிடலாம். இந்த இஷா முடிக்கலனால ஒரு மண்டடி, பயணத்துல இருக்கிறோம், மணி 10:30 ஆயிடுச்சு, இஷா முடிக்கல, கடுமையான சோர்வு. வர்ற தலைவலி என்ன தெரியுமா? வீட்டுக்கு போய் ஒளிச்சு தொழுவணுமே, அதுவே நமக்கு ஒரு சோம்பலம் மாறிடும். இது ஒரு யதார்த்தம். இஷா முடிச்சுட்டா நிம்மதியா தூங்கலாம், அடுத்து சுபுகு தானே, வேற வேலை இல்லையே. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி, ட்ரெஸ் மாத்தினாலும் சரி, அப்படியே படுத்தரணும். இஷா தான் இடையில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு துருப்பு சீட்டு. இந்த இஷாவை தொழாமல் அந்த மக்கள் அங்க பள்ளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க கூப்பிட்டோன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இந்த செய்தி சஹீஹ் புகாரியுடைய 571வது நபிமொழி. உமரை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமரே, இப்ப துன்யாவில் இருக்கிற தலை சிறந்த சமுதாயம் கூட்டம்னா அது நீங்க தாங்கிறாங்க. யார்? உமர் மட்டும் இல்ல, அந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் சொல்லிட்டு சொல்றாங்க, லவ்லா நஷுக்க அலா உம்மத்தி, என் சமுதாயத்துக்கு சிரமமாகிவிடும் என்கிற கவலை எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அமர்த்துகும் ஐயோ சல்லூஹா ஹக்கதா, இஷாவை பிற்படுத்துவதற்கு நான் கட்டளையிட்டிருப்பேன். இஷாவை முந்தைய நேரத்தில் தொழுகிறதை விட பிந்திய நேரத்தில் தொழுகிறதா சிறந்தது. நைட்டு 11 மணிக்கு, 10 மணிக்கு, 9 மணிக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொண்டு வந்து இஷாவை தொழுகிறத ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க. நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனா மக்கள் தூங்கணும்ல, வேலையை முடிச்சாச்சு, எல்லா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலை என்னது? இஷா முடிச்சா தூங்கிடலாம். நபி அவர்கள் மகரிபு பிறகு தூங்க கூடாதுன்னாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. மகரிபுக்கு பிறகு தூங்குவதை, மகரிபு இஷாவுக்கு பிறகு பேசுவதை நபி அவர்கள் வெறுத்தார்கள். மகரிபுக்கு அப்புறம் தூங்க கூடாது, இஷாவுக்கான காத்துக்கிட்டே இருக்கணும். இஷா முடிச்சாதான் தூங்க முடியும், என் சமுதாயத்துக்கு சுமை ஆகிவிடும் என்கிற இந்த கவலை தான் நான் இஷாவை முற்படுத்துவதற்கு காரணம். இல்லைன்னா இன்னும் பிற்படுத்தி கொண்டு போயிருவேன்றாங்க. தொழுகணும், தொழுதுட்டா தூங்கலாம், தொழுவலைன்னு தூங்கக்கூடாது, அது சுமையாக மாறிவிடும் என்ற காரணத்தினால் இஷாவை நான் முற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்தில் குர்ஆனை தினமும் வாசித்த நபி தோழர்கள் உண்டு. இப்ப நாம வாசிக்கிற மாதிரி ஒரு தாள் ஒரு பக்கம் தினமும் அப்படி இல்லை. இதுவரை அருளப்பட்ட மொத்த குர்ஆனை அன்னைக்கு முடிச்சிருவாங்க, நாளைக்கு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க, நாளைக்கே முடிச்சிருவாங்க, நாளை கழிச்சு மறுபடியும், நாளை கழிச்சு முடிச்சிருவாங்க. தினமும் குர்ஆனை ஓதி முழுமையாக முடிக்கிற ஒரு வழக்கம் கொண்டவர்கள் அவர்கள். ரசூல் அதை கண்டிக்கிறாங்க. குர்ஆன் உடனே எடுத்து அழுத்தம் திருத்தமாக அதனுடைய உச்சரிப்போடு நீங்கள் ஓதி முடிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஓடிடும். தினமும் உட்கார்ந்து ஓதுனா தூங்குறது, சாப்பிடுறது, வேலைக்கு போறது, மனைவியை பார்க்கறது, பிள்ளைகளை பார்க்கறது, எப்ப பார்க்கறது? நபி அவர்கள் தடுக்கிறாங்க, அப்படி பண்ணாதீங்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு குர்ஆன் படிங்கன்னாங்க.
இல்ல எனக்கு தாக்கத்து இருக்கு, அப்ப இந்த கொஞ்சம் கூட்டிக்கங்க. இல்ல இன்னும் தாக்கத்து இருக்கு, வாரத்துக்கு ஒரு குரான். இல்ல இன்னும் தாக்கத்து இருக்கு, 3 நாளைக்குள்ள நீங்க குரானை முடிக்க கூடாதுன்ட்டாங்க. எல்லா வழிபாட்டிலும் ரசூலா தடையா நிக்கிறாங்க. ஏன்? நீங்க செஞ்சுட்டு போயிருவீங்க, பின்னாடி வருபவர்கள் சுமையாக நிற்பார்கள். அவர்களால் செய்ய முடியாது என்கிற ஒரு வலி, வேதனை, கவலை, செய்ய முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அவர்கள் நரகம் போறதுக்கு இது ஒரு காரணமா மாறிடும். பாவத்தை சுமத்துவதற்கு ஒரு காரணமாக மாறிடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, நபி அவர்களுடைய வழிபாட்டை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியுமா? தொழுகை, நோன்பு, தான தர்மம், வேற எந்த ஒரு நன்மையாவது ரசூலுல்லாஹ் கம்மி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கம்மிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எண்ணத்துல இருந்த வழிபாடு இவ்வளவு கிடையாது, இதை விட கூடுதலா இன்னும் அதிகமாக தொழ வேண்டும் என்பது நபிகளாரின் விருப்பம். ஆனா இதையெல்லாம் மக்கள் பார்த்து இவ்வளவு செய்யணுமோ நினைச்சு அவங்க அதை சுமையாக மாற்றி விடுவார்களோ என்கிற கவலை பல வழிபாட்டை நபி அவர்கள் செய்யாமலேயே போயிட்டாங்க. இன்னும் கூடுதலாக தொழ வேண்டும், கூடுதலாக நோன்பு வைக்க வேண்டும் என்கிற அளவிற்கு ஆர்வம் கொண்டவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வழிபாட்டையே செய்யவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லை, நபிகளார் காலத்தில் ஜிஹாத், அதாவது யுத்த களத்துக்காக அழைப்பு கொடுக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வரார். ரசூலுல்லாஹ் எப்படி உணர்ந்து அந்த நபித்தோழருக்கு பதில் அளிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு போவதற்கு தயாராயிட்டான், கிளம்பிட்டான். நான் இன்னென்ன ஜிஹாதுக்கு கலந்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன். நான் இப்ப என் மனைவியோடு ஹஜ்ஜில் காரியத்தில் ஈடுபடவா, ஜிஹாதில் ஈடுபடவா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஹஜ்ஜுடைய காலத்தில் ஜிஹாதே கிடையாது. கரெக்டா? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்ன கிடையாது? ஜிஹாதே கிடையாது, அது புனித மாதம். அப்ப ஏன் இந்த கேள்வி வருது? இங்க இருந்து புறப்படணும்னா நீங்க முன்னாடியே கிளம்பணும். நீங்க திரும்பி வரணும்னா புனித மாதம்னா தாண்டி வரணும். அவ்வளவு பெரிய அளவிலான ஒரு தொலை தூரம். அப்படி தொலை தூரம் அங்க போகணும், அங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை ஈடுபடணும், உடனே திரும்பி வர முடியாது. அப்ப இதனால அவங்களுடைய காலத்துல ஒரு பெரும்பகுதி நேரம் போயிடும். போகிற வழியில் இறை மறுப்பாளர்களை தாண்டி போற சூழ்நிலை ஏற்படும். இவ்வளவு வேலைகள் இருப்பதனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஜிஹாதுக்கு வராதன்ட்டாங்க. நீ என்ன செய்ய வேண்டாம்? ஜிஹாதுக்கு வர வேண்டாம். உன் மனைவியோடும் ஒரு ஹஜ்ஜ முடி. ஜிஹாது பின்னாடி பார்த்துக்கலாம், வந்தா அதுக்கப்புறம் ஹயாத்தா இருந்தா, ஜிஹாது இருந்தா பின்னால் பார்த்துக்கொள். இன்னொரு நபி தோழர் வரார், ஜிஹாதுல கலந்து கொள்ள. நபி அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு வயதான தாய் தந்தை இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே. அப்ப எதுக்கு வந்தீங்க ஜிஹாதுக்கு? கிளம்புங்கன்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஜிஹாது? பாப்பா அம்மா இல்லைன்னா வேற, இல்ல அவங்க வயதான இடத்துல இல்ல, கொஞ்சம் திடகாத்திரமா இருக்கிறாங்க, அப்ப வேற. இல்ல காப்பாற்றுகிற இடத்துல வேற வேற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அப்ப வேற. நீங்க ஒரு ஆளு தான் பார்க்கணுமா? அப்ப பார்க்கணுமா? அப்ப பலகீனமா இருக்கிறாங்க, மவுத் ஆயிட்டீங்கன்னா சரி, மவுத் ஆகல, கை கால் போயிடுச்சுன்னா உங்களை அவங்கள சுமக்கணும். உன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இந்த ஜிஹாதினுடைய கூலியை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நேரமும் தன் சமுதாய மக்களுக்கு எது பலகீனமாக பாரமாக மாறும் என்பதையே உள்ளத்தில் கடந்து ரணமாக உறுத்தி கொண்டு ஒரு மனிதர் வாழுகிற காலமெல்லாம் துடியாய் துடித்தார்னா, அபூஜஹல் அடிச்சதுல ரசூலுல்லாஹ்க்கு வந்த துடிகள் அது குறைவு. அல்லது நபிகளார் காலத்தில் வந்த மக்கத்து காஃபிர்கள், யூதர்கள், நயவஞ்சகர்கள் நபிகளாருக்கு கொடுத்த துன்புறுத்தல் குறைவு. ரசூலுல்லாஹ்க்கு இருந்த முழுக்க முழுக்க வலி, வேதனை. என் சமுதாயம் வழிகட்டுருமோ, என் சமுதாயம் நரகம் போயிருமோ, இவங்கெல்லாம் சொர்க்கம் வந்துட மாட்டாங்களா, எப்படியாவது கூட்டு போயிட மாட்டோமா? இந்த வலியும் வேதனையும் நபிகளாரினுடைய மரணப்படுக்கை வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. மரணப்படுக்கையில கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் இந்த யஹூதிகளை நஸரானிகளை அழித்து நாசமாக்கட்டும். இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித், தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களினுடைய கபர்ஸ்தானை வணங்குகிற இடமாக ஆக்கி கொண்டார்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா, எனது கபரை நீங்கள் வணங்குகிற இடமாக ஆக்கி விடாதீர்கள். பயம். இவ்வளவு தங்கமா அந்த மக்களை வளர்த்து விட்டுருக்கிறோம், நாளைக்கு வழிகட்டு போயிட்டா என்ன செய்யறது? நரகம் போய் நபிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பேச்சுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, மொத்த சமுதாயம் வழிகட்டு போச்சு, வைங்க ஒரு பேச்சுக்கு. நபியை கூப்பிட்டு, என்ன நபியே உங்க சமுதாயம் வழிகட்டு போயிட்டாங்க, நீங்களும் நரகம் போங்க சொல்ல போறானா? அல்லாஹ் கிடையாது. ஒமா அலைனா இல்லா பலாகுல் முபீன், எடுத்து சொல்வதை தவிர நம் மீது எந்த கடமையும் இல்லை என்று நபியே சொல்லுங்கள். நீங்க சொல்றாள் சொல்லிட்டு போங்க, அவன் கேட்கிறான் ஒளிறான், நமக்கு தேவையில்லை. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நபி எதுக்கு இந்த தலைவலியை தன்னுடைய தலையில் தூக்கி சுமக்கணும்? என்ன அவசியம்?
திருக்குரானில் சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் கேட்கிறான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக் அலா ஆசாரிஹிம் இன் லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, அவர்கள் இந்த மார்க்க செய்தியை, இந்த இறை வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் நீங்கள் கவலைப்பட்டு ஓய்ந்து அதனால் நீங்கள் மௌத்தாகி விடுவீர்களோ என்பதை போன்று இருக்கிறது. எதுக்கு இவ்வளவு கவலைன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு ஆள்கிட்ட போய் மார்க்கத்தை சொல்றோம், அவன் ஏத்துக்கல, அல்லாஹ் நாடிட்டான், வந்துடலாம். ஒருத்தர்கிட்ட சொல்றோம், அவன் ஏத்துக்கிட்டான், அதுவும் அல்லாஹ் தான் நாடிட்டான், வந்துடலாம். நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம்ல, நபி நம்மளை விட மார்க்க அறிவு உள்ளவர் தானே. நபி அப்படி புரிஞ்சு, நபிக்கு அது தெரியும், நல்லா தெரியும். இது நம்முடைய வார்த்தையை கொண்டு நடக்கிற காரியம் இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. ஆனா வழி நிக்கல, வரலையே, இஸ்லாம் இவனுக்கு கிடைக்கலையே. கடுமையான வேதனை. தன் பெரிய தந்தையினுடைய ஜனாசா நேரத்தில் நபி அவர்கள் நின்று கொண்டு அவரிடத்தில் மௌத்துக்கு முன்னால் கேட்கிறார்கள், யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன். ஒரு வார்த்தை, பெரியவாப்பா, ஒரே வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன். சொல்லாம மௌத்தாயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பத்தை பார்த்துட்டு அல்லாஹ் பதிலளிக்கிறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் விரும்பியவருக்கெல்லாம் இங்க நேர்வழி கிடைக்காது. அவர் மௌத்தாயிட்டார்னா அது உங்க காரியமா, உங்க காரணமா? அது நான் காரணம். உங்கள் பெரிய தந்தைக்கு நேர்வழி கிடைக்க கூடாதுங்கிறது என்னுடைய முடிவு. நீங்க உங்களை வருத்தப்படணும், அழணும், கதறணும், வேதனைப்படணும். நீங்க நினைச்சா வந்துருவார் அவரு. எவன் நினைச்சாலும் வர முடியாது, அதுக்கு நான் ஆடணும். நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு யூத சிறுவர் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். நபிகளார் ஒரு நாட்டின் ஆட்சியாளர், கொள்கையும் வேற, நபி இருந்த பொசிஷன் வேற, இந்த பையன் இருந்த பொசிஷன் வேற. ரசூல்லா போறாங்க, அந்த யூத சிறுவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கப்பான்னு கேட்கிறாங்க. அந்த பையன் வாப்பா பாக்குறாரு, வாப்பா என்ன சொல்லுவாரோ, இந்த பிள்ளைக்கு விருப்பம், வாப்பா என்ன சொல்லுவாரோ. வாப்பா சொல்றாரு, அத்தைகள் அபுல் காசிம், உனக்கு விருப்பம்னா நீ அபுல் காசிம் கட்டுப்படு, நான் உன்னை தடுக்கலப்பா, அது ஓம்பாடு, எனக்கு என்ன வந்துச்சு, நான் வரல அப்படிங்கிறார். அவர் கலிமாவை சொல்லி அந்த சிறுவர் இறந்த உடனே நபிகள் பெருமகனாருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். இந்த சிறுவனை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு போறாங்க ரசூல். நபி அவர்களை உண்மையில் மகிழ்ச்சியில கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த மக்கள் எல்லாம் நேரிய பாதையின்படி நடப்பது நபிகளாருக்கு மகிழ்ச்சி. நபியை கட்டும் வேதனைக்கு ஒரு காரியம் தள்ளும் என்றால் இந்த மக்கள் வழிகட்டு போவது நபிகளாருக்கு கடுமையான வேதனை. ஏன் இவ்வளவு வேதனை படணும், இவ்வளவு கஷ்டம் ஏன் படணும்? இப்படி சொல்லி மாள வேண்டிய தேவை என்ன வந்தது? இது இறை தூதருக்கு நாளை மறுமையில் கேட்கப்படுகிற விசாரணையா? சொன்னீங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கேள்வி? நீங்க தொழுதீங்களா, நீங்க நோன்பு வச்சீங்களா, நீங்க கரெக்டா நடந்தீங்களா, அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொர்க்கம் வந்துடலாம். கேள்வியே இவ்வளவுதாங்க. நபிமார்களுக்கு, நபிகள் பெருமகனாருக்கு அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆன்மாவை குறித்து ஏன் கவலைப்படணும்? நரகம் போயிடக்கூடாது, இவன் போயிருவானோ அப்படின்னு ஏன் துடிக்கணும்? அந்த துடி, அந்த வேதனை, அந்த கவலை, உண்மையிலேயே என் தகப்பன் எனக்கு இப்படி கவலைப்பட்டது இல்லை. உலகத்தில் எந்த தகப்பனோ எந்த பிள்ளைக்கும் இப்படி கவலைப்பட்டது இல்லை. நபிகள் பெருமகனாருக்கு நம்ம புள்ள கிடையாது, நம்ம நபி முகத்தை பார்த்தது கிடையாது, நபி நம்ம முகத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் நாம நரகம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக துடியாய் துடித்து தன் மரணம் வரை கவலையில் ஆழ்ந்த நிலையில் இருந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். உண்மையில் இப்படி ஒரு தலைவரை இந்த உலகம் அழிகிற வரை இனி பார்க்க முடியாது. இந்த வேதனையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சஹாபாக்களால் தாங்க முடியல. உங்களை மறுமையில நாங்க பிரியணுமா? துன்யால பிரியறதே தாங்க முடியல, ஆகிரத்துல உங்களை பிரியணுமா? இந்த வேலையே கிடையாது. என்ன ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு தான் எங்களுக்கு சொர்க்கம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு நின்றதற்கான காரணம் நபிகள் பெருமகனார் தங்கள் மீது வைத்திருந்த பாச நேசத்தை பார்த்தார்கள். நேற்றைக்கான தகவலை பார்க்கும்போது இப்படி பாசம் கொண்ட ஒரு கூட்டமானு பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே அவங்க பாசமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெருமானார் இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருந்த பாசத்தின் அளவோடு ஒப்பிடும்போது, அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இருக்கிறாரே, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உயிரை விட மேன்மையானவர். காரணம் இல்லாம அல்ல சொல்லல, சம்பந்தமே இல்லாதவர் உயிரை விட மேல சொல்லல. நமக்கு யாரும் தெரியாது, என்னன்னு தெரியாது, அவர் நமக்கும் கவலைப்படல, அவர் வந்தார் மார்க்க சொன்னார் இப்படின்னு அல்ல சொல்லல. நீ சொர்க்கம் போறதுக்கு நீ பட்ட கவலையை விட அவர் பட்ட கவலை அதிகம். நீ இவர் யார்? உனக்கு உயிரை விட மேன்மையானவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய மாண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
ஒரு செய்தியை பாருங்க, இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர் நாளைய தினம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். நபிகளார் இரவு தொழுகையில நிக்கிறாங்க, அதாவது இஷாவோ அல்லது இரவு தொழுகையோ. நிறைய நேரம் கிராத்தை ஓத வேண்டும் என்பது நபிகளாரின் விருப்பம். அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் தக்பீரை கட்டுறாங்க, கிராத்தை ஆரம்பிக்கிறாங்க, பின்னாடி குழந்தையின் அழுகுறல். இதே மாதிரி காரியம் நடக்கும் வைங்க, எந்த பள்ளியில நடந்தாலும் சரி, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த பிள்ளைகளால எங்களுக்கு ஒரே மண்டடியா இருக்கு, அடுத்து பிள்ளைகளை கூட்டு வராதி, இல்லைன்னா பிள்ளைகளை கூட்டு வந்தா நீங்க தொழாம கொஞ்சம் உட்கார்ந்துட்டு பிள்ளைகளை கவனிங்க, நாங்க தொழ வேண்டாமா அப்படின்னு பதில். நபிகளார் தொழுகையை சுருக்கி விட்டு சொன்னார்கள், தாயின் அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டேன், தாயினுடைய அவஸ்தை புரிந்து கொண்டேன், தொழுகையை சுருக்கிட்டேன். நான் இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? 40 பேர் கடந்து செத்தான், எவனா பார்த்தானா? அவன் பாட்டுக்கு வண்டி ஏறி வாகனத்தை விமானத்தை பிடிச்சு போயிட்டான். 40 பேர் செத்தான். இவன் நாளைக்கு இந்த சமுதாயத்தை ஆளப்போகிறேன் என்று பேசுகிறான். இவன் இல்லை, எவன் வந்தாலும் இப்படித்தான் நிலைமை. யாரை பற்றிய கவலையும் உலகத்தில் வாழ்கிற எந்த மக்களுக்கும் கிடையாது. குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு நிறைய நேரம் தொழ வேண்டும் என்கிற தன் எண்ணத்தை, ஆர்வத்தை சுருக்கி கொண்டு தொழுகையை சுருக்கி அன்னலாரினுடைய பண்பு எப்படிப்பட்டது என்று யோசித்து பாருங்கள். உண்மையில் நபிகள் பெருமகனாரை போன்று இந்த சமுதாயத்தை நேசிக்கிற ஒரு தலைவரை, ஒரு பெருங்கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்தவரை யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. கோடி அபூபக்கர் வந்தாலும் சரி, 1,00,000 உமர் வந்தாலும் சரி, சஹாபாக்களை போன்று கோடான கோடி மக்கள் வந்தாலும் சரி, இந்த பெருமானார் இந்த மக்கள் மீது காட்டிய நேசத்தில் லட்சத்தில் கோடியில் ஒரு பகுதியை கூட இந்த மக்களால் காட்ட இயலாது. அவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படியாவது கையை பிடிச்சு கூட்டு போய் சொர்க்கம் சேர்த்தரணுங்கிறதுல தன் வாழ்நாள் முழுவதும் அது குறித்த கவலையோடு வாழ்ந்து மரணித்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இதை தாண்டியும் சில தியாகங்களை செய்துவிட்டு தான் மரணித்தார். ரசூலுல்லாஹ் இப்போ வரைக்கும் செஞ்ச தியாகம் இருக்குல்ல, இது ஒண்ணுமே இல்லை இதுக்கப்புறம் செஞ்ச தியாகத்தோடு ஒப்பிடும்போது. உண்மையில் யாருக்குமே இப்படி ஒரு மனசு வராது. இந்த சமுதாயத்துக்காக சில தியாகத்தை செய்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மன்னரை வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டார்கள். அந்த தியாகத்தை குறித்த தகவல்களை நாளைய தினத்தில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் சஹருடைய நேரம் அதேதான் 5:24. இஃப்தாருடைய நேரத்தில் என்னன்னா 1 நிமிடம் கூடுது. 6:28 3 நாளா இருந்துச்சு, நாளை இருந்து 6:29. சஹர் 5:24, இஃப்தார் என்னன்னா 6:29. நேற்று நம்ம பார்த்த திக்ர் என்னது? என்ன நன்மை? மீசான் தராசை விட அதை விட எடை மிகுந்த ஒரு காரியம். வேற நாவுக்கு எளிதானது வேற இல்ல, அதெல்லாம் வேற ஹதீஸ், நம்ம சொன்னதுல இல்ல. இன்னொன்னு 3 இருக்கு. ரசூலுல்லாஹ் ரைமிங்கா சொன்னாங்களே, ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக பிரியத்துக்குரிய வார்த்தை. பிரியத்துக்குரிய வார்த்தை, லேசான ஒரு வார்த்தை, மறுமையில் மீசானில் கனமிக்க ஒரு வார்த்தை அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அது அதிகமாக இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருப்பீர்கள் என்று நாம நினைக்கிறோம். இன்னமும் அதிகமாக மௌத் வரை சொல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. நாளைய தினத்தில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு திக்ர் என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுன்னத்துல் ஜமாத்துல நம்ம மக்தம் வசா படிச்சா சொல்லி கொடுத்துருப்பாங்க. 4வது களிமா தௌஹீத் அப்படின்னு இதை தான் சொல்லி கொடுப்பாங்க. 5 களிமால 4வது களிமான். இந்த 5 களிமாங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. ஆனா இந்த வார்த்தை நபி வேற இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இது இந்த திக்ருடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கே எல்லா புகழும், அவனுக்கே எல்லா ஆட்சி அதிகாரமும், அவன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். கொஞ்சம் நீளமான திக்ர். ஆனா ரசூலுல்லாஹ் இதனுடைய கூலியை சொல்றாங்க, யார் இதை ஒரு நாளைக்கு 100 முறை மொழிகிறாரோ, இதுக்கு அதை தாண்டி மொழியலாம், குறைவாகவும் மொழியலாம். 100 முறைன்னு ரசூலுல்லாஹ் ஒரு கணக்கெட்டுக்கு சொல்றாங்க. 100 முறை மொழிகிறாரோ 100 நன்மைகள் எழுதப்படுது, 100 தீமைகள் அது மன்னிக்கப்படுகிறது, 100 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, 10 பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த அடிமைகள் விடுதலை செய்யப்பட்ட கூலி எழுதப்படுது. 10 அடிமை, நீங்க பனி இஸ்ராயல் அதை யோசிக்க வேண்டியதில்லை, 10 அடிமையை விடுதலை செய்த கூலி. அப்ப 10 முறை சொன்னா ஒரு அடிமை விடுதலை செய்த கூலி. இந்த வார்த்தை ஒரு அற்புதமான ஏகத்துவத்தை மொழிகிற ஒரு வார்த்தை. அதனால் அதிகமான முறையில் சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. சொல்ல சொல்ல நன்மை கூடிக்கிட்டே இருக்கு, சொல்ல சொல்ல தீமைகள் குறைகிறது, தரஜாக்கள் கூடுகிறது, அடிமைகளை விடுதலை செய்த அளவிற்கான கூலியை அல்லாஹ் இதில் தருகிறான். அதனால் இதனுடைய மாண்பு உணர்ந்து நாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு
லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்ஷா அல்லாஹ் இதை அதிகமாக சொல்லுங்க. இந்த பயான் ஆரம்பித்த உடனே 2-3 நாளாக வந்து ஆண்கள் பக்கத்தில் பேச்செல்லாம் இல்லை. இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, பொம்பளை ஆட்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் வந்து ஆனால் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் பெண்களை குறை சொல்லலை, ஆண்களை தான் சொல்லுவேன்.